எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மற்ற மாதங்கள் நமக்கு நினைவு இருக்கோ இல்லையோ, கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு குறிப்பிட்ட சில மாதங்கள் நமக்கு என்ன செய்யுது, சில செயல்பாடுகளால் நமக்கு நினைவில் இருக்குது. இந்த மாதத்தில் என்ன சிறப்பு சொல்லுங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்தாங்க. அப்போது இந்த மாதம் இந்த சிறப்புகள் இருக்கிறதுனால எல்லாருமே என்ன செஞ்சுருக்கோம், இந்த மாதத்தை நினைவில் வச்சுருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தில் எந்த ஒரு மாதத்துக்காகவோ, எந்த ஒரு நாளுக்காகவோ, எந்த ஒரு நேரத்துக்காகவோ எந்த சிறப்புமே கிடையாது. எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்கள் தான். அல்லாஹ் தான் அதை படைச்சி இயக்கிட்டு இருக்கான் அந்த நேரத்தை. இப்போது எந்த ஒரு விஷயத்துக்குமே என்ன செய்ய கிடையாது, ஒரு சிறப்பு என்பது கிடையாது. அல்லாஹ் சொல்லியதை தவிர. அல்லாஹ் சில விஷயங்களை சொல்கிறானா இல்லையா? இந்த சஹருடைய நேரத்தில் 3 இரவில் மூன்றில் கடைசி இரவு பகுதியில் நீங்கள் என்ன செய்யுங்க, என்னுடைய இடத்துல பாவ மன்னிப்பு தேடுங்கன்றாங்க. அப்போ அந்த பாவ மன்னிப்பு தேடுவதற்கு சிறப்பான நேரம் அப்படின்னு சொல்லலாமே தவிர நல்ல நேரம் கெட்ட நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததுனால இந்த மாதம் சிறப்புக்குரிய மாதமா என்று பார்த்தால் கிடையாது. யாருடைய பிறப்பும் இறப்பும் இஸ்லாத்தில் சிறப்பித்து கூறப்படவே இல்லை, சரிங்களா? அப்போ ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன செஞ்சிட்ருக்கோம், இந்த மாதத்தில் சிறப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன படித்து கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌலூத். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மௌலூதும் இணை வைத்தலும். இது மௌலூத் ஓதுறது இணை வைத்தலா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல மௌலூத் நம்ம ஓதலாமா, மௌலூத்னா என்ன, அது எப்படி இணை வைத்தலா இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாம். முதல்ல இந்த இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு யார் தகுதியானவங்க? அல்லாஹ்வுடைய தூதர் தான். இப்போ இந்த மார்க்கத்தை யார் கற்று தந்தாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா எதை வச்சு நம்ம பார்த்து செயல்படுத்துகிறோம்? குர்ஆன் ஹதீஸ், குர்ஆன் சுன்னா, இந்த 2 விஷயம்தான். குர்ஆனுடைய வசனங்களில் எந்த விஷயம் இருந்தாலும் சரி, அதை கேட்டு நம்ம செயல்படுத்தினா தான் நம்ம யாராக இருக்க முடியும், ஒரு உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும். அடுத்ததாக எதை நம்ம பின்பற்றணும்? அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம பின்பற்றணும். அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுறது தான் நம்ம இன்றைக்கி ஹதீஸுங்கிறோம் இல்லையா? ஹதீஸ்னா என்ன? அவங்களுடைய சொல், செயல், அங்கீகாரம், வர்ணனை, இதை தான் நம்ம ஹதீஸாக நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கி செயல்படுத்தி கொண்டு வரோம். அப்படி இருக்கும்போது இந்த மௌலூத் ஓதுறதை எதற்காக ஓதுறாங்க சொல்லுங்க? யார் கற்று தந்தா இந்த விஷயத்த? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த இடத்துலையும், எந்த குர்ஆனில் எந்த இடத்துலையும் மௌலூதை நீங்கள் ஓதுங்கன்னு சொல்லி குறிப்பிடவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி என் மீது இந்த இதை ஓதுங்க, இந்த மௌலூதை இந்த பிறந்த இந்த மாதத்தில் நீங்கள் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் ஓதுங்கன்னு சொல்லி கற்றுத்தந்திருக்காங்களா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி கற்றுத்தரவே இல்லை. முதல்ல ஒரு மனிதனை பிறந்த நாள் கொண்டாடுறது, அதை சிறப்பிக்கிறது என்பதே மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயம். அப்போ நான் பிறந்த இந்த தினத்தை நீங்கள் இப்படி சிறப்பித்து கொண்டாடுங்க, இந்த மாதத்தில் இதை ஓதுங்கன்னு சொல்லி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கற்றுத்தரவே இல்லை. அதில் நமக்கு குர்ஆன்லையும் சரி ஹதீஸ்லையும் தெளிவாக இருக்குது. எந்த இடத்துலையுமே இப்படி ஒரு முறையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஓதுங்க என்பதை கற்றுக் கொடுக்கல. அப்போ அவங்க கற்றுக் கொடுக்காம நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சோன்னா முதல்ல அது என்னவா இருக்கும்? அல்லாஹ்கிட்டையும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அல்லாஹ் அதை ஏற்றுக்கவே மாட்டான். மாறா அல்லாஹ் என்ன சொல்கிறான், நான் நிறைய இடத்துல குர்ஆனில் பார்க்கும்போது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு எதை ஏவனானோ அந்த விஷயத்தையும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான். அப்போ நான் ஒரு மனிதனாக இருக்கக்கூடிய நம்ம பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் என்ன? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கணும், இல்லைன்னா ஹதீஸில் இருக்கும். இது 2மே பின்பற்றினா தான் நம்ம அருள் செய்யப்படுவோம். இது இல்லாத விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா, நம்ம வாழ்க்கையில் அதை செயல்படுத்தணும்னா அது கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத்தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருளை பெற்றுத்தராது. கண்டிப்பாக எதை பெற்றுத்தரும்? அல்லாஹ்வுடைய நாசத்தையும் அல்லாஹ்வுடைய சாபத்தை தான் பெற்றுத்தரும். இதை நாங்களாக சொல்லலை, அல்லாவே அதை சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, மன் அமீல அமலன் ஃபலைஸ அம்ருனா ஃபஹுவ ரத்துன். நான் சொல்லாத ஒரு செயலை, நான் ஒரு விஷயத்தை கட்டளையிடாமல் ஒரு காரியத்தை நீங்கள் செய்தால் அது நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸ் புகாரியில் இருக்குது. அப்போ ஒரு விஷயம் நம்ம செய்கிறதா இருந்தால் மார்க்கத்தின் பெயரால் ஒரு இபாதத்தாக செய்கிறதா இருந்தால் ரசூல்லா கற்றுக் கொடுக்காம நம்மளா ஒரு விஷயத்தை செஞ்சோன்னா அது நிராகரிக்கப்படும், அது ரத்து செய்யப்படும், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளவே படாது அப்படிங்கிறதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க.
அப்போ இந்த மௌலுத் ஓதுறதுங்கிறது அல்லாவும் குரானில் சொல்லலை, ரசூல்லாவும் வழிகாட்டலை. அப்போ இதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா அல்லாவிடத்தில் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படாது. அது மட்டும் இல்லாமல் இது நாசத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொன்னேன், அல்லாவுடைய சாபம் வரும்ண்டு. எதை வச்சு நம்ம சொல்கிறோம்? நரகத்திற்கு கொண்டு சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த மௌலுத் என்பது. இது மட்டும் இல்லை, அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் கற்றுத்தராமல் புதிதாக ஏற்படுத்தக்கூடிய மார்க்கத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாமே பித்தத் ஆகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்களா இல்லையா? பித்தத் ஒவ்வொன்றுமே என்ன இருக்கு? வழிகேடு. பித்தத்னா என்ன? மார்க்கத்தில் புதிதாக ஒவ்வொன்றும் உருவாக்கப்பட்டது எல்லாமே பித்தத்து தான். பித்தத் ஒவ்வொன்றும் வழிகேடு. அந்த வழிகேடு எங்கே கொண்டு போய் செல்லும்? நரகத்திற்கு கொண்டு போய் செல்லும்ன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போது நம்ம பித்தத்னா என்ன? புதிதாக மார்க்கத்தில் ஒரு விஷயத்தை உருவாக்குறோம், இது அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம செஞ்சோம்னாக்கா கண்டிப்பாக அது எங்கே கொண்டு போய் சேர்க்குமா? வழிகேட்டில் போய் சேர்க்கும். இது அப்போ வழிகேடு நரகம் என்பது தானே அல்லாவுடைய சாபம். இப்போ அங்கே கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயமா தான் இந்த மௌலுத் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா ரசூல்லா வழிகாட்டலை. அது மட்டும் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில் சஹாபாக்களும் சரி யாருமே ரசூலாவுக்கு இப்படி மௌலுதை நம்ம ஓதுவோம், ரசூலா பிறந்த தினத்தன்று நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சஹாபாக்களும் அதை செய்ததாக நம்ம எந்த ஹதீஸ்லையும் பார்க்கல. புரியுதுங்களா? அப்போ ஒருவேளை சஹாபாக்கள் செஞ்சு ரசூல்லா அதை அனுமதித்து இருந்தாங்கன்னா சரி, ரசூல்லாவுடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு விஷயமா இருக்குது. ரசூல்லா தனக்குத்தானே எப்படிப்பா மௌலுத் ஓத முடியும்? சஹாபாக்கள் ஓதி இருக்கிறாங்க, ரசூல்லா அதை அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி பார்த்தாலும் கூட எந்த ஒரு வரலாற்றுலேயோ ஹதீஸ்களையோ இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த மௌலுத் என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி புதிதாக தான் உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. தாபின் காலத்து ரசூல்லாவுடைய காலத்தில் இல்லை, சஹாபாக்களுடைய காலத்திலையும் இல்லை, தாபின்கள் காலத்திலையும் இல்லை, தபோ தாபின் காலத்திலையும் இல்லை. அதற்கு பின்னாடி உருவாக்கப்பட்டது தான் சொல்லி வரலாற்றில் சில பேர் சொல்கிறாங்க. எப்படின்னா ஃபாத்திமீன்கள் சொல்லிட்டு ஆட்சி செய்து கொண்டிருந்த யூதர்களால் நிறைய விஷயங்கள் இஸ்லாத்தின் பேரால் ஏற்பட்டப்பட்டிருந்துச்சு. அதில் ஒரு விஷயம்தான் என்னது? இந்த மௌலுது, மீலாது நபி விழா இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு விஷயத்த நம்ம செயல்படுத்தி அல்லாஹ்விடத்தில் ஒரு நன்மை பெறணும்னா அது அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தது இருக்காங்களான்னு பார்க்கணுமா இல்லையா? நம்ம இப்போ தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், இதெல்லாம் எதுக்காக நம்ம செய்கிறோம்? அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கிறான், ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செயல்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்குறோம். அதை தவிர்த்து வேற ஒரு தொழுகையோ வேற ஒரு நோன்போ எந்த ஒரு இபாதத்துமோ அல்லாஹ்விடத்தில் நன்மை பெற்று தரும் சொல்லிட்டு நம்ம செய்தால் அது பித்தத் ஆகும். அது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளவும் படாது. அது வழிகேட்டில் போய் நரகத்தில் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இது பித்தத்து. மௌலுத் என்பது இணை வைத்தலா என்று பார்ப்பதுக்கு முன்னாடி மௌலுத் என்பது கண்டிப்பாக ஒரு பித்தத். அல்லாவும் அல்லாவுடைய தூதர் காட்டி தராமல் மக்களே என்ன செஞ்சுக்கிட்டாங்க? புதுசாக உருவாக்கிக்கிட்டு நன்மை தரும் சொல்லி நடத்துகிறாங்க. இது அல்லாஹ்விடத்தில் ஒருபோதுமே என்ன செய்யாது? நன்மையை பெற்று தராமல் அல்லாஹுடைய கோபத்திற்கு தான் உள்ளாக்கப்படும். எந்த அளவுக்கு அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, மறுமையில் சஹாபாக்களை பார்ப்பாங்களா ரசூல்லா. மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் தீர்ப்பளித்து கொண்டு போகும்போது சில தோழர்கள் ரசூல்லா காலத்தில் வாழ்ந்த தோழர்களையே மலக்குமார்கள் நரகத்தின் பக்கம் கொண்டு செல்வாங்களாம். அப்போ அல்லாவுடைய தூதர் சொல்லுவாங்களாம், அந்த கௌசர் தண்ணீர்கிட்ட இருந்துட்டு அதை கொடுப்பதற்காக இவங்களாம் தடுக்காதீங்க, என்னுடைய தோழர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலக்குமார்கள்கிட்ட சொல்லுவாங்களாம். அப்போ அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், இவங்க உன்னுடைய தோழர்களாக இருந்தாலும் உனக்கு பின்னாடி இவங்க புதிதாக விஷயத்தில் ஏற்படுத்திக்கிட்டாங்க மார்க்கத்தில், அவங்க வந்த வழியே மார்க்கத்தின் அவங்க பழையபடி அவங்க திரும்பிட்டாங்க, உங்களுடைய தோழர் கிடையாது, அவங்க ஈமான் கொண்டவர்கள் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்போ அவங்களுக்கு என்ன செய்வாங்களாம்? அந்த கௌசர் தடாகம் தடுக்கப்பட்டு நரகத்திற்கு கொண்டு செல்லப்படுவார்கள் அந்த தோழர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஹதீஸ்கள்லாம் பார்க்குறோம். இப்போ அல்லாவும் அல்லாவுடைய தூதர் சொல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தை புதிதாக உருவாக்கணும்னா எங்கே கொண்டு போய் சேர்க்கப்படும்? நரகத்தில் தான் போய் கொண்டு சேர்க்கப்படும். அப்போ மௌலுத் என்பது ஒரு கண்டிப்பான என்ன விஷயம்? ஒரு பித்தத்தான விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். எது பித்தத்து? அல்லாவும் அல்லாவுடைய தூதர் சொல்லாமல் ஒரு விஷயம் நமக்கு நன்மையை கொடுக்கும், அல்லாஹ்விடத்தில் பரக்கத்து கிடைக்கும், நமக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும், நம்ம ஒரு விஷயம் செஞ்சோன்னா அது கண்டிப்பாக பிதத்தாக தான் இருக்கும். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து உங்கள் மரணிக்கிறவர்கள் இருக்கிற எல்லா விஷயமும் சரி,
எப்படிப்பட்ட விஷயம்? ஒரு குழந்தை பிறகுதா, அந்த குழந்தைக்கு அக்கிக்கா கொடுக்கணும், மொட்டை அடிக்கணும். ஒரு மனிதன் மரணிக்கிறாங்களா, அது ஜனாசாவை எப்படி கஃனிடணும், எப்படி அடக்கம் செய்யணும், இதுக்கு இடைப்பட்ட உள்ள வாழ்க்கையில் கடன், வியாபாரம், திருமணம் சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் செயல் வடிவில் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்தும் சரி சொல்லியும் கொடுத்து போயிருக்காங்க. இபாதத்துன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே கற்றுக் கொடுத்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஏதேனும் குறை வச்சுருக்காங்களா? இது இப்படி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஹஜ்ஜத்துல் விதாவில் சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, நான் உங்களுக்கு எல்லாமே உங்களுடைய மார்க்கத்தை, அப்போ தான் இந்த வசனமும் இறங்கப்படுது, உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்த்தியாக செய்து விட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான், இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கம் முழுமைப்படுத்தி விட்டது அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை இறக்குறான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, சஹாபாக்களை பார்த்து உரை நிகழ்த்திட்டு கேட்குறாங்க, நான் உங்களுக்கு எல்லாமே எத்தி வச்சுட்டேனா, சொல்லிட்டேனா அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் சொல்லிட்டீங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் மேலே நோக்கி, அல்லாஹும்ம ஷஹிதுனா, அல்லாஹ் இதற்கு நீயே சாட்சி, எல்லாருக்கும் நான் எடுத்து எத்தி வச்சுட்டேன், அவங்களும் அதை சொல்லிட்டாங்க, இதற்கு நீயே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ சொல்லிட்டு சொல்கிறாங்க, என்னை பற்றி ஒரு விஷயம், பல்லிகு அன்னி வளவாயா, ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் நீங்கள் பிறருக்கு எத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதை அடுத்து தான் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, தியாகம் பண்ணி மார்க்கத்தை இந்த அளவுக்கு அரபு தேசத்தில் வாழ்ந்த மக்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த உலகம் ஃபுல்லாக பரவறதுக்கு காரணம் என்ன, அந்த ஒரு ஒத்த வார்த்தை தான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்த அல்லாஹ் வழிவகுத்திருக்கான். அல்லாஹ் தான் இந்த மார்க்கத்தை என்ன செஞ்சுருக்கான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்லேருந்து சஹாபாக்கள் மூலியமாக என்ன செஞ்சுதான் அந்த மார்க்கத்தை பரப்ப வச்சுருக்கான். அப்போ அவங்க அங்கே நின்று சாட்சி கேட்டு எல்லாமே சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படி முழுமைப்படுத்திட்ட பிறகு நம்மளா ஒரு விஷயம் அப்படி இல்லையே, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்கள புகழ கற்றுக் கொடுக்காம போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்கிறோம் அப்படின்னு சொல்ல பாடக்கூடிய பாடல் தான் இந்த மௌலூத். அப்படி புகழ கற்றுக் கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை கற்றுக் கொடுக்கல. அப்படி கற்றுக் கொடுத்துருந்தா சஹாபாக்கள் தான் அதில் முதல்ல செஞ்சுருப்பாங்க. இன்னைக்கு ஏன் இந்த மௌலூதை ஓதுறீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டால் அவங்களுடைய பதில் என்னவா இருக்குது, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை ரொம்ப நேசிக்கிறோம், மதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஏன் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம், மதிக்கிறோம் சொல்லுங்கள்? இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்த்தவங்க அவங்க தானே. இந்த மார்க்கத்தை நம்மளிடத்துல சேர்ப்பதற்காக அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ தியாகங்களை செஞ்சுருக்கிறாங்க. அது நம்ம சொல்லி மாள முடியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அடித்தடி படுற அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு எதற்காக, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக இல்லை, இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்காக அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ அதை கேட்கும் போதே நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மேலே ஒரு அன்பும் பாசமும் நம்மளை அறியாமல் வருது. அது மட்டும் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லியிருக்காங்க, நீங்கள் உங்கள் குடும்பத்தாரை விட என்னையும், உங்கள் உயிரை விட என்னை நேசிக்காதவரை நீங்கள் மூமினாக ஆக முடியாது. குடும்பத்தார்னா யார், உங்களுடைய குழந்தைங்க, உங்களுடைய மனைவிமார் இருக்காங்க இல்லையா, அவங்களை விடவும் உங்களுடைய உயிர் இருக்கு பாருங்க, உங்களை உயிரை விடவும் அதிகமாக என்னை நேசிக்காத வரைக்கும் நீங்கள் ஈமான் கொண்டவராக ஆக முடியாதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ அதற்காக தான் நம்ம அறியாமல் என்ன செய்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் மேலே நமக்கு அந்த வரலாற்றுகள் விஷயங்கள் கேட்கும் போதும் சரி, இந்த மார்க்கத்தை பார்க்கும்போதும் சரி, அவங்க மேலே அன்பும் பாசமும் கண்டிப்பாக வரணும். அவங்கள நம்ம புகழணும். இந்த உலகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்லாஹ்வுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அல்லாஹ் தனித்தவன், அவனுக்குள்ள இடத்த நம்ம யாருக்குமே கொடுக்கக்கூடாது, சரிங்களா? அது அடுத்து மனிதர்களில் பார்த்தீங்கன்னா புகழ தகுதியானவங்க யார் அதிகமாக பார்த்தீங்கன்னா நபிமார்கள் தான். அவங்க தானே நமக்கு நேர் வழியை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ அவங்களுக்கு புகழறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தகுதியானவங்க தான். அந்த புகழை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுருக்காங்க, கற்றுக் கொடுத்து போயிருக்கிறாங்க. என்ன சொல்லி கற்றுக் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்காக கேட்கக்கூடிய துவா சலவாத், அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் சொல்லக்கூடிய அந்த சலவாத்தை நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க. எனக்கு நீங்கள் புகழணுமா, என்னை எதாவது பாராட்டணுமா, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுருக்காங்க, அதை கற்றுக் கொடுத்து போயிருக்காங்க. அப்போ அதை செஞ்சாதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம உண்மையாக நேசிக்கிறோம் அப்படின்ற அர்த்தம். அல்லாஹ்வை நம்ம நேசிக்கிறதா அந்த அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவங்களா இருந்தால் வத்தபிஊனி, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க இந்த வசனத்தை, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் என்னையே நீங்கள் பின்பற்றுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ நம்ம அல்லாஹ்வை நேசிக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் மேலே எனக்கு முஹப்பத் அதிகமாக இருக்குது, நான் நேசிக்கிறேன் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன, அவங்களுக்கு பிடிச்சதை செய்யணும், அவங்க சொன்னதை கட்டுப்பட்டு நடக்கணும். அல்லாஹ்வுடைய தூதருக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க இன்னும் விருப்பப்பட்ட விஷயத்த சொல்லிட்டு போகலல்ல,
அல்லாஹ் சொல்ல சொல்ல அவங்க மார்க்கத்தை சொல்லிட்டு போனாங்க. அப்போ அவங்க சொன்னதை நம்ம பின்பற்றுறது தான் அல்லாவையும் அல்லாவுடைய தூதரையும் நேசிப்பதற்கு ஒரு அளவுகோல். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியதானே செய்யுது. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம், நமக்கு யாரையாவது பிடிக்குது, இல்லை நம்ம யாராவது நம்மளை பிடிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு அளவுகள் என்ன? முதல்ல நம்ம சொல்கிறத அவங்க கேட்கணும். இப்படி செய்யாதீங்க. நம்ம பிள்ளைகிட்ட சொல்லுவோம் இல்லையா, அம்மா மேலே பாசம் இருக்கா இல்லையா, உனக்கு பாசம் இருக்குன்னா ஏமா இப்படி செய்கிற, என் சொல் பேச்சே கேட்க மாட்டேன், அப்பப்போ என் மேலே உனக்கு பாசமே இல்லை அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அப்போ ஒரு மனிதன் மேலே உண்மையாக நம்ம பாசம் இருக்குன்னா முதல்ல அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது எந்த விஷயம்? அந்த பாசத்தை வெளிப்படுத்துறது பொருளோ பணமோ கிடையாது. முதல்ல அவங்க சொல்கிற விஷயத்த கேட்கறது, அவங்களுக்கு எது பிடிக்குமோ அதை செய்யறது. இப்போ நம்ம அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? அந்த நேசத்தை எப்படி வெளிப்படுத்தணும்? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொன்னாங்களோ அவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நடக்கணும். அப்போ அவங்க எதை சொன்னாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்க வாழ்க்கையில் என்ன சொல்லி கொடுத்துட்டு போனாங்களோ அதை செய்யறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நம்ம கட்டுப்பட்டு நம்ம வாழ்க்கையில் நடத்துறது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, மாற்றமாக அல்லாஹ்வுடைய தூதர் மேலே நாங்கள் நேசம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதை தடுத்துட்டு போனாங்களோ அந்த விஷயத்த செஞ்சிட்ருக்காங்க. நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றை கேட்குறோம், ஓரளவுக்கு கேட்டிருப்போம், ஓரளவுக்கு கேட்காமலே நம்ம அறியாமல் உள்ள இந்த பாசத்துக்கே இந்த அளவுனா சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இருந்திருப்பாங்க? நம்மளை விட சஹாபாக்கள் நேரடியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்துருக்காங்க, அவங்களிடத்துல பழகியிருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்க பாசமாக இருந்திருக்காங்க. சஹாபாக்களும் ரசூல்லா நடந்த வரலாறை எடுத்திங்கன்னா வரலாறு முழுக்க அதுவே ஒரு அடையாளமாக இருக்கும். அவங்க எந்த அளவுக்கு பாசமாக நடந்தாங்க. நம்ம சும்மா ஒரு வார்த்தைக்கு சொல்லல, நீ ஒரு வார்த்தை சொல்லு, உடனே நான் செய்கிறேன், அதுக்கு நான் தயார், தலைவரே தயார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்கிறாங்க. உண்மையே இந்த டைலாக்கு சொந்தக்காரங்க யாருன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் தான். ரசூல்லா அப்படி தான் இருந்தாங்க. ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த சஹாபாக்கள் செய்வதற்கு தயாராக இருந்தாங்க. ரசூல்லா மீது அவ்வளோ அன்பு வச்சுருந்தாங்க. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் இருக்கும்போது ஒரு மனிதர் வராரு, இப்படி நின்றுட்டு இருக்க ரசூலாவுக்கு பின் சைடாக போய் ஒரு துண்டை போட்டு, கம்பளி துண்டு மாதிரி இருக்கிறத போட்டு கழுத்தை இறுக்கி கூப்பிட்டு, எனக்கு நீங்கள் ஜக்காத்துடைய பொருளை எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்குறாரு. யாசகம் கேட்குறாரு. அது எந்த முறையில் கேட்குறாங்க? அறியாமையில் ஒரு காட்டுவாசி மாதிரி இருக்கிற கிராமவாசி அவங்க என்ன கேட்குறாங்க, இப்படி ஒரு ஹார்ஷாக ரசூலாட்ட கேட்குறாங்க. உடனே சஹாபாக்கள்லாம் கொந்தளிச்சிட்டு வராங்க, அவங்கள உண்டு இல்லை ஆக்கிடலாம் அப்படின்ட்டு. இப்போ ரசூலா செய்யாங்க, பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு அதை எடுத்துடுறாங்க. எந்த அளவுக்கு ஆயிருக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கழுத்தில் காயமே ஏற்பட்டுருச்சு. அந்த அளவுக்கு இருக்கிற நிலைமையில அப்படி செய்கிறாங்க. அதை பார்த்துட்டு சஹாபாக்களால் இருக்க முடியல, கொந்தளிச்சுட்டு வராங்க. இப்படி நிறைய சம்பவங்கள் பார்க்கலாம். ரசூல்லாவுக்கு ஒன்றுனா அந்த அளவுக்கு கொந்தளிச்சுட்டு வருவாங்க. உஹது போர்க்காலத்தில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிறைய தாக்குதல் ஏற்பட்டுச்சு. அப்போ எத்தனை சஹாபாக்கள், ஆண்களாக இருக்கட்டும், சஹாபிய பெண்மணிகள், அவங்களுடைய இரு தோள்கள் இதாகிற அளவுக்கு துவண்டு போய் விழற அளவுக்கு உம்மு அம்மாரா ரலியல்லாஹு அன்ஹான்னு சொல்லக்கூடிய சஹாபி பெண் தடுத்து போர் செய்தாங்க. இப்போ அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே ஒரு உயிருக்கு உயிராக இருந்தாங்க, உயிருக்கும் மேலாக இருந்தாங்க. நம்ம இன்னைக்கு பேச்சுக்கு மூச்சுக்கு சொல்லிப்போம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்கு உயிராக இருக்கும், உயிருக்கு மேலாக இருக்கிறோம். கண்டிப்பாக அப்படி இருப்பதாக இருந்தால் மௌலூதை நம்ம ஓதக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டாத வழியை நம்ம செஞ்சோன்னா அல்லாஹ்வுடைய தூதர் மேலே பாசமாக வச்சுருக்கோம், அவங்க நம்மளுக்கு கொஞ்சவா செய்வாங்க? அல்லாஹ்வுடைய சாபம் தானே இறங்கும். இப்போ அதை தான் நம்ம சொல்கிறோம், காட்டாத ஒரு வழியை நம்ம செய்யக்கூடாது. இன்னும் சொல்வதாக இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புகழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ச்சி அவங்க விரும்பியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பலை. ஒரு முறை சொல்கிறாங்க, ஒரு சஹாபி, நான் வெளியே ஊர்களுக்கு போயிட்டு வந்தேன், அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளவங்க அவங்களுடைய தலைவர்களை என்ன செய்கிறாங்க, கும்பிடுறாங்க, காலில் விழுறாங்க, நிறைய மரியாதை கொடுத்துறாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கே தோணுது, நம்ம அவங்கள விட நீங்கள் அதிகமாக தகுதி வாய்ந்தவர்களா இல்லையா? உலகத்துக்கே அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் எங்களுக்கு தலைவராகவும் ஆட்சியாளர்களாகவும் இருக்கிறீங்க, உங்களுக்கு நாங்கள் மரியாதை செலுத்தணும்னு நினைக்கிறோம் அப்படின்னும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சுட்டாங்க, தடுத்துட்டாங்க. அப்படி ஒருபோதும் எனக்கு நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி காலில் ஒரு விஷயம், இந்த மனிதன் இன்னொரு மனிதன் காலில் விழணும்னு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா ஒரு மனைவி தன்னுடைய கணவன் காலில் விழறதுக்கு நான் அனுமதிச்சிருப்பேன். இப்போ அல்லாஹ் அதை தடுத்துட்டான். எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு சிரம் பண்ணியக்கூடாது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல கண்டிக்கிறாங்க.
அப்போ இன்னைக்கு யார் பெரியவங்களா இருந்தாலும் சரி நம்ம காலில் விழவும் கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலில் விழறதுக்கோ அவங்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கோ அவங்க என்ன செய்யலை, விரும்பாதவங்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. அப்போ ஒரு மனிதர் ஒரு முறை என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, எங்கள் மனிதர்களில் சிறந்தவரே, எங்கள் தலைவர்களில் சிறந்தவரே, எங்கள் தலைவர்களில் தலைவரின் மகனை சிறந்தவரே அப்படின்னு சொல்லிட்டு புகழ் பாட்டு பாடுறாங்க. ஒரு ரசூலை பார்த்தோன்னே ஒரு பாசத்தில் என்ன செய்கிறோம், இப்போ நம்ம ஒரு பிள்ளையை பார்த்தோன்னா நமக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? நம்ம பிள்ளையை பார்க்கும்போது நமக்கு அப்படியே ஒரு கொஞ்சனும் போல தோணுதா இல்லையா? என் செல்லக்குட்டி, என் பட்டுக்குட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசத்துடைய வெளிப்பாடு தானே. நம்மளை அறியாமலே நம்ம என்னென்னமோ வார்த்தைகளுக்கு வாயில வச்சு சொல்லி ஒரு பாராட்டுறோமா இல்லையா, புகழ்றோமா இல்லையா? இப்போ அந்த அளவுக்கு அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே வந்து ஒரு பாசம் வச்சிருக்க போய் தான் ரசூலாவை பார்த்தோன்னே அவங்களுக்கு அப்படியே அந்த வார்த்தைகள்லாம் வருது. இப்போ அந்த வார்த்தைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்கிறாங்க, நீங்கள் வந்து இரையச்சமுடையோடாக இருங்க, வரம்பு மீறிடாதீங்க, என்னை நீங்கள் புகழ்றதாக இருந்தால் அல்லாவுடைய அடிமை என்று புகழுங்கள், அல்லாவுடைய தூதர் என்று என்ன சொல்லி புகழுங்கள், அதுதான் சிறந்த புகழாக இருக்கும், அதுதான் எனக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம புகழ்கிறோன்ற பேரில் புகழ்கிற வார்த்தைகள் என்ன இருக்குது, அதை நம்ம யோசிக்கணுமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக புகழ்கிறதே வந்து எப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க, ஒரு அளவுக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முறை என்ன செய்து ஒரு சஹாபிய பெண்மணி அறிவிக்கிறாங்க, எனக்கு ஒரு நாள் திருமணம் நடந்துட்டு இருக்கிற அந்த காலை நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அப்போ வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து ஒரு திருமணத்துக்கெலாம் பாடல்கள்லாம் பாடுவாங்க. பாடல்னா அந்த கொட்டம் அடிச்சுக்கிட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி பாடல்கள் பாடுவாங்க. அப்போ அந்த பாடல் பாடிட்டு இருக்கும்போது ரசூல் அந்த வழியாக அப்படி வராங்க, அந்த திருமண சபையில் வந்து அமர்றாங்க. அப்போ அமரும்போது அந்த வர்றதை பார்த்த உடனே அந்த பாடல் பாடிக்கொண்டிருந்த சிறுமிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஃபீனா நபியுன், எங்களிடத்துல ஒரு நபி இருக்கிறாரு, யாழமு அறிவார், மாஃபி கதின், நாளை என்ன என்பதை அறியக்கூடிய நபி எங்களிடத்துல இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பாடலோட இதை மாற்றுறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பாடிட்டு இருந்தாங்க, பத்ரு போர்க்காலத்தில் அவங்க மூதாதையர்கள் பங்கு பெற்ற விஷயங்களை சொல்லி இப்படிலாம் மார்க்கத்துக்காக இவங்கெல்லாம் போராடி இருக்காங்க, இப்படிலாம் கலந்துக்கிட்டு அல்லாவுடைய மார்க்கத்தை நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பாடிட்டு இருந்தவங்க அல்லாவுடைய தூதரை பார்த்தோன்னே இப்படி பாடுறாங்க, நாளை நடக்க இருப்பதை அறிந்த நபி எங்கள் இடத்துல இருக்கிறாருன்னு சொன்னோடனே ரசூலா நிறுத்துமா, அப்படி பாடாதீங்க, முன்னர் பாடினீங்கள அந்த மாதிரியே பாடுங்க, அதுதான் சிறந்தது, இது பாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டித்து என்ன செஞ்சுருக்காங்க, அது தடுத்து இருக்கிறாங்க. அப்போ ரசூலாவை புகழ்கிறோம் அப்படின்னா புகழ்கிறதுக்கு தகுதியானவங்க தான், புகழ வேணான்னு நம்ம சொல்லலை. ஆனால் அல்லாவுடைய தூதர் எதை சொல்லி புகழ சொல்லியிருக்காங்களோ, எப்படி வழிகாட்டி இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், புகழக்கூடியவங்களாக இருக்கணும். அப்போ நம்ம அல்லாவுடைய தூதரை புகழ்கிறதா இருந்தால் சலவாத்தை சொல்லலாம், அவங்களுக்காக மற்ற மற்ற துவாக்கள் நம்ம செய்யலாம். இப்போ பாங்கு சொல்கிறாங்களா இல்லையா, அந்த பாங்கு சொல்கிற நேரத்தில் அந்த பாங்குக்கு துவாவுக்கு பிறகு அந்த பாங்கு சொல்கிறோம் இல்லையா, அதன் பிறகு உள்ள துவாவை நம்ம ஓதுனோன்னா ரசூலாவுக்கு என்ன கிடைக்கும், மறுமையில் வசிலா அப்படிங்கிற ஒரு பதவிக்கு இருக்கும். அதாவது ஷஃபாத் நமக்கு கொடுப்பாங்க இல்லையா, அந்த பதவி நமக்கு வசிலா கொடுக்கக்கூடிய அந்த பதவி அவங்களுக்கு கிடைக்கிது, நமக்கு பரிந்துரை செய்வாங்க. அப்போ அதுக்காக இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. மற்றபடி எதுவுமே எக்ஸ்ட்ரா எனக்காக இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்ட்டு உயிரோடு இருக்கிற காலத்திலேயே ரசூலா எதையும் அதை விரும்பாதவங்களாக இருந்தாங்க. இப்போ பொதுவாகவே சாதாரண ஒரு மனிதனுக்கு புகழ்றதுக்கே ரசூலாவுடைய அளவுகோல் என்ன, ஒரு மனிதர் என்ன செய்கிறாரு, இன்னொரு மனிதனை வந்து அளவு கடந்து புகழ்ந்துட்டு இருக்காரு. அப்போ அதை புகழும்போது பார்த்துக்கிட்டு இருக்க ரசூலா சொல்கிறாங்க, நீர் வந்து அவருடைய முதுகு தண்டை உடைத்து விட்டீர், நீ ஆளையே அங்கே முறிச்சு போட்ட, அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இப்போ அதிகமாக ஒரு மனுஷனை நீங்கள் புகழாதீங்க, புகழ்றதுனால அவங்க என்ன ஆயிடுவாங்க, வழிகிட்டு தான் போவாங்கன்னு சொல்லி மற்ற மனிதர்களுக்கே என்ன செஞ்சுருக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு தடுத்த செயலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போதே சொல்கிறாங்க, ஒரு முறை மரியமுடைய மகன் மசீஹ் இருக்காங்க இல்லையா, யார், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா நபி, அவங்கள அளவு கடந்து அந்த மக்கள் புகழ்ந்ததை போன்று என்னை நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தடுத்துட்டு கண்டிச்சுட்டு போன விஷயங்கள் தான் அது. ஆனால் இன்றைக்கி நாங்கள் ரசூலாவை புகழ்கிறோம் சொல்லிட்டு அளவுக்கு மீறி புகழ்ந்துட்டு இருக்கிறத பார்க்குறோமா இல்லையா? இன்றைக்கி பள்ளிவாசல்களில் எங்கே எடுத்தாலுமே பார்க்குறோம், நிறைய பள்ளிகளில் இதை தான் இருக்குது, ஒரு இந்த லைட்லாம் தொங்க விட்டு அவங்களுடைய பெயர்கள்லாம் அங்கே எழுதப்பட்டு உள்ளே உட்காந்து என்ன செய்கிறாங்க, மௌலூத் தான் ஓதிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மௌலூத் வந்து எதுக்காக ஓதக்கூடாது அப்படின்னு சொல்கிறோன்னா, அது முதல்ல வந்து அல்லாவுடைய தூதர் நமக்கு வழிகாட்டலை அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்ததாக நாங்கள் அதை புகழ தானே செய்கிறோம், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால்
அந்த புகழக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு என்ன சொல்றது, அளவுக்கு மீறி புகழ்ந்துடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ச்சியை வந்து விரும்பவே இல்லை. இந்த அளவுக்கு தான் அந்த சலவாத், இந்த விஷயங்கள் இவ்வளோதான் புகழ சொல்லி துவா கேட்க சொல்லியிருக்காங்க. அதுலேயும் பெரிய புகழ்லாம் அது இல்லை. புகழ்னா என்ன, நேசத்துக்காக நம்ம செய்யறது. சலவாத் என்பது புகழ் கிடையாது, அவங்களுக்காக நம்ம கேட்கக்கூடிய துவா. அதிலே என்ன தெரியுது, நான் அல்லாவுடைய ஒரு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இப்போ ரசூலாவும் சொல்லிட்டு போயிருக்காங்க, ஈசா நபி மாதிரி எனக்கு அளவுக்கு அதிகமாக புகழ்ந்துடாதீங்க, நான் ஒரு அல்லாவுடைய அடிமைன்னு சொல்லுங்க, அதில் தான் எனக்கு முழு சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு முழுக்க முழுக்க மௌலூதில் என்ன வார்த்தைகள் இருக்குது யோசிச்சு பாருங்க. நம்ம இவ்வளோ காலம் எவ்வளோ பேர் மௌலூது ஓதி இருக்கலாம், அதை செவியுற்றிருக்கலாம். ஆனால் அதில் உள்ள அர்த்தங்களை யாருமே நம்ம சிந்திச்சு பார்க்காததுனால தான் அதை இன்னுமே ஓதிட்டு இருக்காங்க. நம்ம அதை ஆய்வு செய்யக்கூடியவங்களாம் சிந்திக்கக்கூடியவங்களா இருக்கணும்னா சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சு தான் ஆகணும். மௌலூதில் உள்ள சில விஷயங்களை வந்து வரிகளை நான் இங்கே வந்து ஓதி காட்டுறேன். இப்போ அதனால் ஏன் அதை நம்ம ஓதக்கூடாது, அதில் உள்ள வார்த்தைகள் என்ன, ஏன் கண்டிக்கிறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா முதல்ல வந்து இதில் இணை வைக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்குது. இணைனா என்னம்மா, இணை வைத்தல், ஷிர்க் அப்படின்னா பித்தத்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். மார்க்கத்தில் புதிதாக ஒரு விஷயத்தை நன்மையை நாடி நம்ம உருவாக்கக்கூடாதுன்னு பார்த்துட்டோம். அடுத்ததா ஷிர்க்குனா என்ன, அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறது. இப்போ இணை வைத்தல் அப்படின்னா என்னன்னா, அல்லாஹுக்குள்ள ஒரு பண்பு, அல்லாஹ்வுக்கு பல பண்புகள் இருக்குது, அதில் ஒரு பண்பேனும் யாருக்காவது இருக்குது அப்படின்னு நம்ம மனதால் எண்ணிட்டால அது என்ன ஆகிடும், இணை வைத்தலாகிடும், ஷிர்காயிடும். நம்ம அவங்கள அல்லான்னு சொல்லி தான் இணை வைப்புக்கு போகணுன்ற அவசியமே கிடையாது. அல்லாவுடைய தூதர் காலத்தில் அல்லாஹ் எதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நபியா அல்லாஹ் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? அன்றைய கால மக்கள் அல்லாவை நம்பாமலையா இருந்தாங்க. வேறு கடவுள்கள் இருக்குது, அல்லாஹ்லாம் இல்லை அப்படின்லாம் சொல்லலை. அல்லாவும் இருக்கிறான், அவங்களோட சேர்ந்து வேறு கடவுள்களும் இருக்கிறாங்க. வேறு கடவுள்கள்லாம் யார், எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, அல்லாஹ் அதை சொல்கிறான். அந்த நம்ம வரலாற்றுகளில் பார்க்குறோம், இந்த கஅபத்துல்லாஹ்ல உள்ள சிலைகளை தான் அவங்க வணங்கிட்டு இருந்தாங்கன்னு பார்க்குறோம். அந்த சிலைகள் எப்படி யாருடைய சிலையாக இருந்துச்சு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அவங்களாம் எப்பேற்பட்ட நபிமார்கள், தௌஹீதுடைய தந்தைன்னு சொல்லலாம் இப்ராஹிம் நபியை. அந்த அளவுக்கு அவங்க போராடி தன்னுடைய வாழ்க்கையில் மார்க்கத்தை எடுத்து சொன்னவங்க, தௌஹீதை சொன்னவங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்களே சிலையாக்கி வச்சு, அதுவும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கையில் வந்து குறிப்பாக்குற மாதிரி ஒரு குச்சை கொடுத்து, இவங்க தான் இப்ராஹிம் அந்த தோற்றத்தில் அவங்கள வடிவமைச்சு அவங்கள்ட்ட என்ன செஞ்சாங்க, நீங்கள் தான் அல்லாஹ், நீங்கள் தான் எல்லாம் கொடுக்கணும்னு கேட்டாங்களா? இல்லை, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பெற்றுத்தாங்க, நீங்கள் வந்து அவுலியா, நீங்கள் வந்து சிறப்பானவங்க, எங்களை சாதாரண மனிதர்களை விட நபிமார்கள் சிறப்பானவங்க, நீங்களாம் உயர்ந்தவங்க இல்லையா, நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாவுக்கு நெருக்கமானவங்க, நீங்கள் அல்லாஹ்விடத்துலேருந்து எங்களுக்கு வாங்கி கொடுங்க, நாங்கள் நேரடியாக அல்லாஹ்கிட்ட கேட்க தகுதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிந்துரைக்காக அந்த தெய்வங்களை தான், அந்த சிலைகளை அவங்க என்ன செஞ்சாங்க, வணங்கிட்டு வந்தாங்க. அதற்காக தான் அல்லாஹ் விரும்பாமல் என்ன செஞ்சான், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமுதாயத்தில் அல்லாஹ் தூதராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஏன், எதுவாக தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், என்னுடைய அடியான்னு கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், என்ன சொல்லுங்க, பிரார்த்திப்பவன் என்னையே பிரார்த்திக்கட்டும், அந்த பிரார்த்தனைக்கு நானே பதில் அளிப்பேன், நடுவில் எந்த ஒரு ஆளும் தேவையில்லப்பா, நான் எங்கே இருக்கேன், உங்களுக்கு பிடரிக்கும் அருகாமையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தன் திருமறையில் சொல்கிறான். இது அல்லாஹ்வுடைய வசனம். அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இடைத்தரகரை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், அந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்படுத்தி அதை விரும்பாமல் அதை தகர்த்து எறியுவதற்காக தான். அல்லாஹ் குர்ஆனில் நிறைய வசனம் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அந்த காலத்தில் அல்லாஹ்வே சொல்கிறான், இந்த வானத்திலிருந்து மழையை இறக்குபவன் யார், இந்த உலகத்தை படைச்சது யார், பரிபாலிக்கிறவன் யார், உணவு தர்றவன் யார், மழையை தர்றவன் யார், இதெல்லாம் அல்லாஹ் ஒவ்வொரு வசனத்துலேயும் சொல்லி இப்படின்னா யாருன்னு கேளு மக்கள் இடத்துல. அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த காலத்தை அந்த மக்கள்கிட்ட யார், இதெல்லாம் கொடுக்கறது யாருன்னு கேளு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அதற்கு அவங்களுடைய பதில் என்னவா இருக்கும் தெரியுமா, அதுவும் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தந்தை பேர் என்ன, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தை பேர் என்னம்மா, அப்துல்லா. அப்துல்லான்னா என்ன அர்த்தம், அல்லாஹ்வின் அடிமை. அப்போ அல்லாஹ்வை நம்பாமலையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க தந்தைக்கு அந்த பேரை வச்சுருப்பாங்க. அப்போ அல்லாஹ்வை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க, கூடவே என்ன செஞ்சாங்க, இணை தெய்வங்களை ஏற்படுத்தி கொண்டாங்க. நீங்கள் போய் அவங்கள்ட்ட வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு ஃபுல் பவர் இருக்குது, அதில் கொஞ்சம் உங்களுக்கு இருக்குது. அப்போ இறந்த பிறகு ஒரு மனிதனுக்கு செவியே இருக்கும், இந்த பிரார்த்தனை உங்களுக்கு கேட்கும், நீங்கள் அல்லாஹ்விடத்துல கேட்டு தருவீங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய இணை வைப்பு தான்.
இப்போ இப்படி அல்லாஹ்வுக்கு இருக்கிற எந்த ஒரு பண்பா, ஒரு நோய் வருது அதை தீர்க்கக்கூடியவன் யார்? அல்லாஹ் தான். அல்லாஹ் குரான்ல சொல்றான் இல்லையா, உங்களுக்கு நோயை நீக்கக்கூடியவன், நிவாரணத்தை அளிக்கக்கூடியவன் நான் தான் அப்படிங்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய பண்புகளில் அடுத்தவங்களுக்கு யாருக்காவது ஒரு பங்கு இருக்குது, கொஞ்சம் அவங்கள்ட்ட இருக்குன்னு நம்ம நினச்சிட்டாலே அது என்னவாயிடும்? இணை வைப்பாயிடும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் தாயத்தை தொங்க விடுகிறாரோ அவர் இணை வைத்து விட்டார். தாயத்தை யாருக்காக தொங்க விடுறது? எதற்காக தொங்க விடுறது? நம்முடைய காரியங்களுக்காக. ஒரு உடல் நலம் சரியில்லை, நமக்கு வியாபாரத்தில் ஒரு நஷ்டமாக இருக்குது, நல்ல வியாபாரம் ஆகணும், இல்லை நல்லா படிக்கணும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த தாயத்தை நம்ம தொங்க விட்டால் நமக்கு நன்மை நடக்கும், அந்த தாயத்தால் ஒரு நன்மை ஏற்படும் நம்புகிறோம் பாருங்க. எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் யார் இடத்துலேருந்து நமக்கு ஏற்படுது? அல்லாஹ்விடத்துலேருந்து. உள்ள யுசீபனா இல்லாம கத்தவல்லாஹுல்லனா, அல்லாஹ் நாடாமல் நமக்கு எந்த ஒரு தீங்கும் நம்மளை அறையாது. அல்லாஹ் குரான்ல சொல்கிறான். இப்போ அப்படி நம்பாமல் அந்த தாயத்தை நம்பணும்னா நீங்கள் இணை வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சு போயிருக்காங்க. அப்போ மழையை கொடுக்கறது, நோயை நீக்கிறது, கவலையை நீக்கிறது எல்லாமே யாருடைய செயல்? அல்லாஹ்வுக்குள்ள ஒரு பண்பு. அவனால் மட்டும்தான் அதெல்லாம் செய்ய முடியும். மற்ற எந்த ஒரு மனிதர்களாலேயோ, எந்த அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் சரி, அவங்களால என்ன செய்ய முடியாது? எந்த ஒரு ஆற்றலும் அவங்களுக்கு கிடையாது. சாதாரண ஒரு மனிதன் தான். அல்லாஹ் குரான்ல சொல்கிறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான்ப்பா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அந்த காலத்து சஹாபாக்கள் அதை ஏற்றுக்கிறதுக்கு, அந்த சஹாபாக்களில் மக்கள் ஏற்றுக்கிறதுக்கு தடையாக இருந்தது என்ன காரணம்? நீங்கள் என்னப்பா சாதாரணமாக ஒரு மனிதனாக தான் இருக்கீங்க, எங்களை போல் தூங்குறீங்க, எந்திரிக்கிறீங்க, கல்யாணம் குடும்பம் எல்லாமே இருக்குது, எங்களை போல அல்லாஹ் அதை சொல்லியே காட்டுறான், எங்களுடைய கடை தெருகளில் நீங்கள் நடமாடுறீங்க, சாதாரணமாக தான் இருக்கீங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லும் போது நாங்கள் அதை எப்படி ஏற்றுப்போம்? இப்போ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதுதான் கேட்குறாங்க, நாங்கள் எப்படி ஏற்றுக்க முடியும்ன்ட்டு. ஆனால் அல்லாஹ் சொல்கிறேன், நான் சாதாரண மனிதனை தான் படைச்சிருக்கேன். ஏன்னா மனிதனுக்கு மனிதன் தான் தூதராக இருக்க முடியும், நான் ஒரு மலக்கை நான் உங்களுக்கு அனுப்பலை அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஒரு மனிதன் சாதாரணமாக மனிதனாக இருக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் சாதாரண ஒரு மனிதனை போன்று தான் தன்மை இருக்கும். இப்போ எந்த அல்லாஹ்வை தவிர எந்த ஒரு படைப்புக்குமே என்ன கிடையாது? அல்லாஹ்வுடைய ஒரு ஆற்றலுடைய ஒரு பங்கோ ஒரு அணு அளவோ எதுவுமே கிடையாது அப்படின்னு நம்ம நம்பணும். அப்படி இருக்குன்னு நம்பிட்டாங்கன்னா அது இணை வைத்தல தான் போய் சேரும். அப்போ இந்த மௌலுது இணை வைத்தலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது இணை வைத்தல தான் சேரும். ஏன் அப்படின்னா அதில் உள்ள வார்த்தைகளை நான் இப்போ ஓதி காட்டுறேன். அரபிலையும் சில வரிகள், நம்ம எல்லாமே இங்கே ஓதுறதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. சில முக்கியமான வரிகளை நம்ம ஓதி காட்டுறோம். நீங்களே அது இணை வைத்தலா இல்லையா என்பதை உங்களாலேயே தெரிஞ்சுக்கவே முடியும். அஸ்ஸலாமு அலைக்க யா மாஹி துனூப், அஸ்ஸலாமு அலைக்க யா ஹாலில் குரூப். இது மௌலூதில் ஓதக்கூடிய வரிகள். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவங்களை அழிப்பவரே உன் மீது சலாம் உண்டாகட்டும். யாரை பார்த்து சொல்கிறாங்க? நவுது பில்லா மின்ஹா. யாரை பார்த்து சொல்கிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, நீங்கள் தான் பாவத்தை நீக்கிறவங்க, உங்கள் மேலே சலாம் உண்டாகட்டும். கவலைகளை அகற்றுபவரே உன் மீது சலாம். கவலைகளை அகற்றுபவர் யாரு? அல்லாஹ் தான். ஆனால் அவர் யாரை சொல்கிறாங்க? இங்கே நபியை பார்த்து நீங்கள் தான் கவலையை போக்குறீங்க, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன சொன்னாங்க? அந்த கஃபாருல் ஹதாயா வதுனூபில் மூபிகாத், இழிவூட்டும் சிறு பிழைவுகள் யாவும் நீங்கள் தான் அதை அருளணும், சரி செய்யணும் அப்படிங்கிறாங்க. இழிவூட்டும் சிறு பிழைகள் என்ன? ஒரு இழிவாக கருதுக்கூடிய ஒரு சிறு பிழையாக இருந்தாலும் நீங்கள் தான் அதை பொறுப்பேற்கணும், பொறுப்பேற்று எங்களுக்கு மன்னிப்பை கொடுக்கணும். அழிவேற்படுத்தும் வன்பிழைகள் அனைத்தும் பொறுப்பது உங்கள் வேலை தான். அழிவு தானே ஏற்படுத்தும் பாவம், நம்ம செய்யக்கூடிய பாவம். அந்த அழிவை தரக்கூடிய பாவங்களை நாங்கள் செஞ்சுட்டு அது யார்கிட்ட கேட்குறாங்க? அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்கிறாங்க, இதை நீங்கள் தானே பொறுக்குது இது செய்யணும், பிழைக்கணும் எங்களை. அடுத்தது சொல்கிறாங்க, கஃபீரு அன்னி துனூபி வஃபுலி அன் சய்யாத்தி, என்னில் நிகழும் பெரும் பிழைகள் யாவும் மன்னித்தருள்வீரே, சின்னஞ்சிறிய தீமைகளை சீராய் பொருள்தலில் புரிபவரே. எவ்வளோ அழகாக ஒரு ரைமிங்காக பாருங்களேன். செய்யக்கூடிய ஒரு தீமையை கூட கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாமல் யார் இதை எழுதியிருப்பாங்களோ தெரியல, இந்த அளவுக்கு ஒரு இணை வைக்கக்கூடிய வார்த்தைகள். இது அல்லாஹ்வுக்கிட்ட இந்த விஷயங்கள் சொன்னால் 100க்கு 100 பொருந்தும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து இந்த விஷயங்கள் சொல்லியிருக்கான். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில் 39வது அத்தியாயத்தில் 53வது வசனத்தில் சொல்கிறான், தமக்கு எதிராக வரம்பு மீறிய எனது அடியார்களே. யாரை பார்த்து சொல்கிறான்? நம்மளை பார்த்து தான் சொல்கிறான். பாவம் செய்த அடியார்களே, தனக்கு எதிராக வரம்பு மீறினவங்கன்னா என்ன? பாவம் செய்யக்கூடிய அடியார்களே, அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீங்க.
நம்ம தப்பு செஞ்சிட்டோமே, அல்லாஹ் மன்னிப்பானா மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னிப்பவன். அல்லாஹ் தான் மன்னிக்கவன், அவனே மன்னிப்பவன், நிகரற்ற அன்புடையவனுங்கிறான். அப்போ இங்கே யார்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுருக்காங்க? இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை, நிறைய விஷயங்கள். யாமன் தமாதி வஜிதர்ம் துபு வழத்தரிஃப் வர்ஜுல் கரம் வலுத் பிமன் ஹல்லல் ஹரம் வனூருஹு அம்மல் பிலாத். பாவத்தில் நீடித்திருப்பவனே, குற்றம் இழைத்து விட்டனே, நீ பாவ மன்னிப்பு கேள், உன் குற்றத்தை ஒப்புக்கொள், நபியின் கொடைத்தன்மையை எதிர்பார்த்துக்கொள். இந்த பாவத்தெல்லாம் செஞ்சுட்ட ஒப்புக்கோ. யார்கிட்ட ஒப்புக்கணுமா? ரசூலாட்ட வந்து ஒப்புக்கொண்டுக்கிட்டு அவங்களுடைய என்ன செய்யணும்? கொடைத்தன்மை எதிர்பார்த்துரு, அவங்களுடைய அருளை வந்து எதிர்பார்த்துக்கிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. புனிதமிக்க ஹரம் ஷரீஃபின் பொன்னடி பதித்த பூமான் நபியிடம் புகலிடம் தேடிக்கொள், அவர்களின் பேரொளி அனைத்து நாடுகளையும் பொதுவாக சூழ்ந்து கொண்டது. இந்த வார்த்தைகளை நம்ம அறியாமலேயே அரபுகளில் ஓதுறதுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். ஹுப்புக்கும் ஃபி கல்பினா மௌஹூன் மிர் ரை அன்னா தம்பி வல் ஹரஜி சுப்புக்கும் வல்லாஹி லம் யஹிபி லி கமாலில் ஹசனி வல் பஹஜி. தங்களின் பால் நாங்கள் வைத்திருக்கும் நேசம் எங்களின் இதயத்தில் இருக்கிறது. இருக்குதா? இதை படிக்கும்போது அவங்களுடைய நேசம் அவங்க இதயத்தில் இருக்கிற மாதிரி தெரியலையே. நேசத்தை தவறான வழியில் காட்டுற மாதிரி தானே இருக்குது. இது எங்களின் பாவ கரைகளிலிருந்தும் குற்றத்திலிருந்தும் உள்ளவற்றை அழித்து விடும். இதெல்லாம் பாவத்தை அழிக்கக்கூடிய விஷயமா, பாவத்தை சம்பாதிக்கக்கூடிய விஷயமா? தங்களின் நேசம் முழுமையான அழகையும் ஒளியையும் பெறுகிற காரணத்தினால் அல்லாஹ் மீது சத்தியமாக அவர் இழப்பினை அடையவில்லை. இதெல்லாம் ஓதுறவங்க அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அந்த ஒளியால் நம்ம இழப்பை அடையவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் வந்து குரானில் எவ்வளோ விஷயங்களை சொல்கிறான். உங்களை நான் தான்ப்பா இந்த பூமியையும் இந்த உலகத்தில் எல்லா ஆட்சி செய்கிறேன், எல்லா விஷயம் உங்களுக்கு நான் தான் கொடுக்குறேன், எல்லாம் நீக்குவதற்கு எனக்கு தான் தகுதியானவர். அல்லாஹ்வுடைய தூதரே ஒரு விஷயத்துக்கு கவலைப்பட்டாங்கனாலும் அதை யார் நீக்குபவன்? அல்லாஹ் தானே நீக்குவேன். அதை தானே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. எந்த விஷயமா நீங்கள் கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. சில துவாக்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க. அல்லாஹ் என்னுடைய கவலையிலேருந்து என்னை பாதுகாத்து கொடு, எனக்கு துக்கத்திலிருந்தும் கஞ்ச தினத்திலிருந்தும் இப்படிப்பட்ட துவாக்களை கற்றுக் கொடுத்து யார்கிட்ட கேட்க சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க? அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க. ஒரு நாளுமே யாரும் வந்து யார் ரசூலா நான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கேன், என்னுடைய கவலையை நீங்கள் போக்கிடுங்க, யார் ரசூலா என்னுடைய பாவத்தை நீங்கள் மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி சஹாபாக்கள் யாராவது வந்து இப்படி கேட்டிருக்காங்களா? அவங்க நேருக்கு நேர் பார்த்தவங்களாச்சே, அவங்க கேட்டிருப்பாங்களா இல்லையா? அப்படி கேட்க ரசூலா அனுமதிச்சிருந்தா கண்டிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யலை, அளவுக்கு மீறி இப்படி புகழ்ந்து அவங்க அல்லாஹ்வுடைய பண்பில் அந்த மன்னிப்புன்ற பாவ மன்னிப்பு கொடுக்குற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லலை, சஹாபாக்களும் அந்த மாதிரி நினச்சி பார்த்ததும் இல்லை ஒரு காலம். அவங்க அல்லாஹ்வுடைய அந்த வசனங்களையும் மார்க்கத்தையும் அவங்க தெளிவாக தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இப்போ அதனால அந்த குற்றத்தை நம்ம செய்யலை. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? அந்த விஷயங்கள் தெரியாததுனால தான் இன்னும் சொல்லப்போனால் அவங்க மொழியில் அரபு மொழியில் ஏதோ ஏற்படுத்திட்டாங்க. இதை நம்ம மொழி அறியாமல் ஏதோ ரசூலாவை புகழ்ந்து பாடுறோம், நல்ல விஷயம் தானே, இதை தப்பு இல்லையே, நம்ம செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க? அதை நம்ம செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கதை பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ் தான் இந்த நரக வேதனையாக இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, இந்த நோயை குணப்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன யார் தான் செய்வான்? அல்லாஹ் தான் செய்வான். இது நமக்கு அடிப்படையாக தெரியும். ஆனால் இதில் ஓதும்போது அறியாமல் இன்னும் பல மக்கள் ஓதிட்டு இருக்காங்க. சில நீங்கள் இங்கே வந்திருக்கிறவங்க என்ன செய்யணும்? நீங்கள் நான் ஒரு இது கூட இருக்குது, தமிழ் பாயிண்ட்ஸ் பயான் அப்படின்னு ஒரு ஆப் கூட இருக்குது. இல்லை உங்களுக்கு யாருக்கு வேணும்னாலும் சரி நான் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஷேர் கூட பண்ணுறேன். இந்த விஷயங்கள் அரபியும் தமிழோடு இருக்குது. இந்த மௌலூதோட வார்த்தைகள் எப்பேற்பட்ட வார்த்தைகள், இது ஓதலாமான்னு மார்க்கம் தெரிந்து கொண்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ்வுடைய வசனத்தையும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? இந்த உலகத்துக்கு எல்லாமே நம்ம யாராவது ஒரு உட்கார்றோம் எந்திரிக்கிறோம், நம்மளே அல்லாஹ்வுடைய தூதரே என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதரே பாதுகாத்துடுங்கன்னு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை அப்படி வார்த்தை எடுக்கலை, அப்படி அவங்க வழி காட்டுட்டு போல. யாரோ ஒரு ஷைத்தானுடைய வேலை தான் இந்த மௌலூத். இப்படி இன்னைக்கு ஓதப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். எதை ரசூலா தடுத்தாங்களோ, எதை வெறுத்தாங்களோ, அந்த ஒவ்வொரு விஷயமும் இன்னைக்கு வந்து என்ன செஞ்சிட்ருக்கு? இந்த மௌலூதில் ஓதிட்டு இருக்கிறத பார்க்குறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. மௌலூத் என்பது வந்து ஒரு 4 வரிகளை கொண்ட விஷயம் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொல்கிறாங்க, அந்த சத்தாருல் மசாவி வ முகீபுலுல் அசாராத்தி, எம்மில் நிகழும் தீங்குகளை இதமாய் மறைப்பவர்கள் தாங்களன்றோ, நிம்மதி குலைக்கும் இன்னல்களை நீக்கி விடுபவர் தாங்களன்றோ
அடுத்து சொல்கிறாங்க, அஸ்ஸலாமு அலைக்க யா முபுரிஸ் ஸகாம், நோய்களை குணமாக்குவரே உம்மீது சலாம். எப்படிப்பட்ட வார்த்தை இது! அல்லாஹ் காப்பாற்றணுமா இல்லையா? நோயை குணப்படுத்தக்கூடியவன் யாருன்னு எல்லாருக்குமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், தெரிஞ்சு வச்சுருக்கோம். அல்லாஹ்வுடைய ரப்புல் ஆலமீன் தான் அதை குணப்படுத்துவன். ஆனால் அந்த வார்த்தையை எங்கே சொல்கிறாங்க? மௌலூதில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொல்கிறாங்க, நோய்களை நீக்குபவரே உன் மீது சலாம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உள்ள பண்புகள் எல்லாமே மெயினான இந்த நோயை நீக்கிறது, பாவ மன்னிப்பு தான் அதில் அதிகமாக வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த கவலை, துக்கம், இன்னல் இது எல்லாமே ஒரு மனிதர் இன்னொரு மனிதனால் கண்டிப்பாக நீக்கவே முடியாது. இது அல்லாஹ் ஒருவனால் மட்டும்தான் முடியும். இதை நம்ம ரியலாகவும் பார்க்க தான் செய்கிறோம். அப்போ இப்படி இருக்கிற பட்சத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சு அவங்க இணை வைக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்களா இல்லையா? இப்போ நீங்களே சொல்லுங்கள், மௌலூத் என்பது இணை வைத்தலா இல்லையா? ஒரு பித்தத்தாகவும் அது இருக்குது. கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ஷிர்கா இருக்குது. அல்லாஹ் குரானில் கேள்றான், வமை யகுஃபிரு துனூப இல்லல்லா, அல்லாவை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் தன்னுடைய திருமையில் சொல்கிறான். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க? அந்தல் கஃபார், நீங்கள் தான் மன்னிக்கக்கூடியவர் யா நபியே அப்படின்னு சொல்லி மௌலூதில் சொல்கிறாங்க. அப்போ இது இணை வைக்கக்கூடிய வரிகளா இல்லையா? கண்டிப்பாக இணை வைக்கக்கூடிய விஷயங்கள் தான். இப்போ நம்ம யாரையுமே சரி அளவுக்கு புகழ்கிறோம், அவங்க மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு அல்லாவுக்குள்ள ஒரு தன்மையை நம்ம யாருக்கும் கொடுக்கவும் கூடாது. அது இணை வைத்தல தான் போய் சேரும். இப்போ ஒரு குழந்தையே எடுத்துக்கிறீங்க, அவங்க மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கோன்னு சொல்லி 6 மாத குழந்தைக்கு பிரியாணியும் லெக் பீஸும் க்ரில்லும் எடுத்து கொடுப்போமா? சாப்பிடுமே, உன் மேலே எனக்கு ரொம்ப பாசமாக இருக்குது, எனக்கு இருக்கிற பொருளாதாரம் தான் உனக்கு தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் வாயில் வச்சு திணிப்போமா? திணிக்க மாட்டோம். ஒரு அளவு இருக்குது சொல்லுவாங்க இல்லையா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது மனிதர்கிட்ட உணவுகளாக இருக்கட்டும், யாருக்கும் புகழக்கூடிய விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். அல்லாஹ் ஒருவனை தவிர. அல்லாவுக்கு அளவு மீறி நம்ம புகழலாம், அவனுக்கு அளவுக்கு மீற புகழ்கிற அளவுக்கு நம்மளிடத்துல வார்த்தைகள் இல்லைன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் தான் அந்த அல்லாஹ். அவனை விடுத்துட்டு அவனுக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சாதாரணமாக மனிதனாக வாழ்ந்து என்னுடைய அடக்கல ஸ்தலங்களை நீங்கள் பின்னாடி கப்றுகளாக ஆக்கி விடாதீங்கன்னு சொல்லிட்டு எச்சரித்து போனாங்க. மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரம்பு மீறி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? புகழ்ந்துட்டாங்க. என்ன வரம்பு மீறிட்டாங்க? அல்லாஹ்வுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அல்லாவுக்கு இருக்கிற பண்பு உங்களுக்கு இருக்கும், அல்லாவுடைய பையன் தானே நீங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய மகன்ற இடத்துல அவங்க வச்சு புகழ்ந்துட்டாங்க. அப்படி என்ன ஒருபோதுமே புகழாதீங்க. சாதாரணமாக மனிதன்ற அடிப்படையில் புகழும் போதே ரசூலா சொல்கிறாங்க, என்ன அதிகமாக புகழாதீங்கப்பா, நான் அல்லாவுடைய அப்துல்லா, நான் அல்லாவுடைய அடிமைன்னு சொல்லுங்கள், அதுதான் எனக்கு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். நான் அல்லாவுடைய தூதர்னு சொல்லுங்கள், அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. இப்போ இவ்வளோ அவங்க தடுத்துட்டு எச்சரிக்கை செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. என்னை புகழக்கூடிய விதத்தில் வரம்பு மீறாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. புகழ்கிறதுக்கு சஹாபாக்களோ ரசூலாவோ எந்த ஒரு முகாந்தரமும் இல்லாத ஒரு விஷயத்த இன்றைக்கி நாங்கள் மௌலூத் ஓதுறோம், ரசூலா மேலே பாசம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிந்தோ அறியாமலோ என்ன செய்கிறாங்க? இப்படிப்பட்ட பெரிய தவறை செஞ்சுட்டு வராங்க. சின்ன தப்பு கிடையாது, சிறிய தப்பாக இருந்தால் சரி அல்லாஹ் ஏதோ அவங்களுடைய உள்ளத்தை வச்சு மன்னிச்சிருவாங்கிறாங்க. இது சிறிய தவறாக இருக்கா? இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் பெரிய பாராதூரமாக இருக்குது, அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் விளங்கி நம்ம மௌலூத் ஓதுறதை தடுக்கக்கூடியவங்களாகவும், இன்ஷா அல்லாஹ் நம்ம அறியாமல் நம்ம வாழ்க்கையில் ஓதிட்டு வந்திருந்தாலும் கூட அதை நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில் தடுத்துட்டு அதுலேருந்து வெளியே வரணும். இன்னும் நிறைய மக்களுக்கு அது தெரியாமல் இருந்துச்சுன்னா இந்த விஷயங்களை எடுத்துகிட்டு போய் சொல்லுங்கள். நம்மளை விட சஹாபாக்கள் நிறைய பாசம் வச்சுருந்தாங்க, அவங்க எந்த விதத்துலையும் செய்யலை. அவங்களுடைய பாசம் எப்படி காட்டினாங்க? அல்லாஹ்வை கட்டுப்படுற விஷயத்தில் காட்டுறாங்க. இன்றைக்கி நம்முடைய பாசம் அப்படியா இருக்குது? தேவையில்லாமல் இதை ஓதுறோமே. உண்மையாக பாசம் வைத்திருப்பதா இருந்தால் இதை ஓதக்கூடாது, இதை ஓதுவதை கண்டிக்கக்கூடியவங்களாக இருக்கணும், தடுக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாவுடைய தூதரை தன்னுடைய வாழ்க்கையில் அவங்க சொன்னதை செயல்படுத்தணும். ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம ஒரு நோன்பு தொழுகை எப்படி செயல்படுத்துகிறோமோ அதே மாதிரி எல்லா விஷயமும் நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவங்களாக இருந்தால் தான்
உண்மையாக அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடியவங்களாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையாக நேசித்தவர்களாகவும் இருக்க முடியும். அப்படிதான் சஹாபாக்களும் இருந்தாங்க. நம்மளும் அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வை நேசிக்கிறோம் அப்படின்னா அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், என்ன செய்யுங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுங்க, நீங்கள் என்ன நேசித்தவர்களாக ஆயிடுவீங்கன்றாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரியான தீமைகள்லேருந்து அல்லாஹ்க்கு நம்மளை காப்பாற்றணும். இது சின்ன விஷயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இணை வைப்பு என்பது ஒருபோதும் நான் மன்னிக்கவே மாட்டேன், அதை தவிர்த்து உள்ள சிறிய பாவங்களை நான் மன்னித்து நான் நாடினால் மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அப்படிப்பட்ட பாரதூரமான இந்த தீமைகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம் சமுதாயத்தில் உள்ள எல்லாரையும் காப்பாற்றி அருள் புரிவான என்று பிரார்த்திப்பவளாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.